15 டேஸ் முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அப்போது நான் பாலாத்தை தாண்டி என் வீட்டிலேருந்து பாலாத்தை தாண்டி நான் போகிறேன். பாலாத்தில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. சின்ன சின்ன குளமாக இருக்கும். பிரிட்ஜு மேலே போகிற குளம் கூட கிடையாது. போன் ட்ரை. இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ். அதே நாளில் தென்பண்ணையில் வெள்ளம் போயிட்டுருக்கு. வெள்ள அபாயம் வந்து அங்கே கிருஷ்ணகிரி கலெக்டர் சொல்கிற வெள்ள அபாயம்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த காவேரியும் தென்பண்ணை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர். இங்கே கீழே வரப்போ மேலே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். அங்கே வேறு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கேஆர்எஸ் டேமு, கிழவரப்பள்ளி டேமு, கேஆர்எஸ் டேமு, அப்புறம் இங்கே இது வருது. அது கேஆர்பி டேம்லேருந்து அப்படியே வருது. தென்பண்ணை பாலார் வந்து அங்கேருந்து கொல்லிமலையிலேருந்து கர்நாடகாவில் போயிட்டு இது வருது. குப்பம் வழியாக ஆந்திரா வழியாக நமக்கு தமிழ்நாடு வந்து வேலூர், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் போய் உள்ளே போகும். இதில் என்னென்னா தென்பண்ணையும் பாலாத்துலேயும் இணைக்கிற திட்டம் ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங். அது இணைச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ தண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். தென்பண்ணை செய்யார்னு ஒன்றா இருக்காங்க. தென்பண்ணையும் செய்யார் நினச்சிட்டு செய்யார் இஸ் கோயிங் இன் டு பாலார். பாலார் தான் முடியுது. ஸோ அந்த தண்ணி அப்படியே வீணாக்காது. லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோமே தென்பண்ணையில் இவ்வளோ வெள்ளம் வந்து இவ்வளோ உயிர் சேதம், பொருள் சேதம்லாம் வந்துச்சு. சாத்தனூர் டேம் திடீர்னு ராத்திரியில் திறந்து விட்டாங்கன்னு. இதெல்லாம் இன்றைக்கி போக போக குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ளே அ மேஜர் ரோல் இன் டிஸ்பிளேசிங் பீப்புள். வில் ஹேவ் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ். ஆக்சுவலி கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம இன்றைக்கி மட்டும் என்னவா, இன்றைக்கி கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் யார்? சென்னையில் வந்து ஊரில் விவசாயம், நீங்கள் சொல்லுங்கள் திருத்தணி விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லாமல் தண்ணி இல்லைன்னா நான் சென்னைக்கு போகிறேன். யூ ஆர் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ். தொழில் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஆதாரம் இல்லை, நீர் ஆதாரம் இல்லை. நான் ஓனர், 5 ஏக்கர் ஓனர், தண்ணி இல்லை, நான் போய் எங்கேயோ வேலை செய்கிறேன். ஆனாலும் எனக்கு தண்ணி இருந்ததுன்னா நான் அங்கே திரும்பி போவேன். திரும்பி போக வைக்கலாம். அவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு பி ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஸ்கீம்ஸ். எனக்கு என்ன வருத்தம்னா இவ்வளோ பேர் 60 வருஷமாக ஆண்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் என்னன்னு தெரியும். எனக்கு வந்து ரிவர்ஸ் மைக்ரேஷன் பண்ணணும். இப்போ மைக்ரேஷன் எல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு 55% அர்பன் பாப்புலேஷன். இது நான் பெருமையாக நினச்சிக்கல. நான் இது பெருமை கிடையாது. இது தமிழ்நாடுடைய ஃபெயிலியர். தமிழ்நாடு ஒரு கவர்மெண்டோடைய ஃபெயிலியர். இது என்ன அர்பனைஸ் ஸ்டேட்னா என்ன? கிராமத்தில் வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை. அதனால தான் அவங்க வந்து இங்கே வந்துடுறாங்க, நகரத்தை நோக்கி போய்